ஹேய், உங்களுக்கு ஏசிங்க்குக்கும் டிஃபுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? அதாவது கீ பாயிண்ட், அதுக்கப்புறம் அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், அது என்ன பர்பஸ்க்காகலாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குற வெப்சைட் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் சூஸ் பண்ணால் புது இமேஜ் போகும், பேக் பட்டன் சூஸ் பண்ணால் பழைய இமேஜ்க்கு போகும். இதுக்கான கோடை நான் காமிக்கிறேன். இதுதான் அதுக்கான கோட். ஒரு index.html ஃபைல் இருக்குது, 2 ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது, ஒரு CSS ஃபைல் இருக்குது. ஸோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு பேசிக்கான ஒரு கண்டெய்னர் சொல்லிட்டு ஒரு இது. அதுக்குள்ளே நான் இமேஜ் டேக்கை நான் இங்கே போடுறேன். கீழே 2 ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது. ஆப்னு நம்ம போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட் இமேஜ், லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன், டெக்ஸ்ட்டு, டிவ்வு எல்லாத்தையும் நம்ம அப்பன் பண்ணுறோம். ஆப் 2வில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் சொல்லிட்டு இருக்குது. பேசிக்காக என்னென்னா கீழே இருக்கே இந்த காப்பிரைட் 2023 @escorted சொல்லிட்டு இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். இதில் அப்படி என்ன வித்தியாசம் நீங்களாம் கேட்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் போங்க. இங்கே நெட்வொர்க் சொல்லிட்டு இருக்கும். இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பேஜை நான் ரீலோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், index.html ஸ்டேட்டஸ் 200 சூப்பர். சைஸ் பார்த்தோன்னா 1.8 MB. டைம் பார்த்தீங்கன்னா 220 மில்லி-செகண்ட். அந்த வாட்டர் ஃபால் மாடலில் பார்த்தீங்கன்னா சர்வருக்கான ரெஸ்பான்ஸ் டைமே ரொம்ப மில்லி-செகண்ட் ஆச்சு. டவுன்லோட் கண்டென்ட் பார்த்தோன்னா 15 மில்லி-செகண்ட். இதே தான் ஆப் 2.6 MB. டைம் டேக்கிங் 82 மில்லி-செகண்ட். அப்படி என்னடா அவ்வளோ பெரிய ஃபைலை நீ போட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், நானே ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபைல் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஃபைல் சைஸில் நம்ம எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் அப் பண்ணி வைக்கணும். இதில் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குல்ல, ரியாக்ட், ஆங்குலர், வியூ, நெக்ஸ்ட்.js அழகாக கோடை செப்பரேட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வச்சுப்பாங்க. சும்மா நான் என்ன பண்ணேன்னா இதே நான் பல வாட்டி காப்பி பண்ணி என் வாழ்க்கையை வெறுத்து பண்ணேன். அதை தான் இந்த கீழே பார்த்தீங்கன்னா டம்மி டெக்ஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை அவ்வளோ டெக்ஸ்ட்டை தூக்கி போட்டு வச்சேன். அதனால தான் அவ்வளோ பெரிய சைஸ் ஃபைலாக இங்கே காமிக்குது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே அவ்வளோ இல்லை உங்களுக்கு தோணும். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனையே இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் ரிமோட்டான ஏரியாவுக்கு போகிறீங்க. அங்கே 4G கனெக்ஷன் இல்லை, 3G தான் இருக்குது வச்சுக்கோங்களேன். நம்ம அதே மாதிரி சிமுலேட் பண்ணலாம். இங்கே ப்ரௌசரில் இங்கே த்ராட்டல் போயிட்டு இங்கே ஃபாஸ்ட்டு 3G சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி நல்லா நோட் பண்ணுங்கள். டைம் இங்கே 220 மில்லி-செகண்ட் ஆச்சு. ரீலோட். இப்போ பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ் மேலே ஆச்சு. ஆனால் பேஜ் ஒன்று இங்கே டவுன்லோட் ஆகலை. இது பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ஃபைலை வேறு டவுன்லோட் பண்ணுது. ஸோ டோட்டலாக இதில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் அது பார்க்கலாமா? 25 மில்லி-செகண்ட்ஸ் மேலே ஆகுது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே இமேஜ் எல்லாமே மாறும். பட் எல்லாமே ஸ்லோவாகவே நடக்கும். ஏன்னா ஃபைல் சைஸ் அவ்வளோ பெருசாக இருந்தால் நம்ம அது கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். அது இப்போது இருக்க கான்செப்டுக்கு அது அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கிரிப்டாக கீழே இருக்கிறதால தான் அது கடைசியாக டவுன்லோட் ஆகுது. உங்களுக்கு லைட்டாக தோணுச்சுன்னா சரி, அந்த ஸ்கிரிப்டாக தூக்கி மேலே போட்டால் என்ன ஆகும், ஹெட்டில் பண்ணி பார்த்தலாம், தப்பில்லையே. நான் இங்கே குட்டியாகவே நான் மாற்றிக்கிறேன். இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், பேரலாகவே இங்கே டவுன்லோட் ஆகிற மாதிரி காமிக்கிறா ப்ளூ கலர் லைனு. அது ஏன்னா இந்த ஃபைல் பாதிலே ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது பாதி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே 1.8 MB டவுன்லோட் ஆகிடும் 20 செகண்ட்ஸ் மேலே. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒரு 24 செகண்ட்ஸ் கழிச்சு டவுன்லோட் ஆகும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. கன்சோல் ஆகல நமக்கு 2 எரர் மாதிரி காமிக்கும். cannot read property of null. நான் சொல்லிட்டா, இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள, லைன் நம்பர் 13 முடிச்சதுக்கப்புறம் லைன் நம்பர் 14 போகும்போது ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிடும். ரன் பண்ணும்போது இந்த லைனில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த பாடி சொல்லிட்டு இருக்காது. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே நல் ப்ராப்பர்ட்டி இங்கே காமிக்குது. ஸோ இதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. மேலே நம்ம ஸ்கிரிப்ட் டேக் போட்டோன்னா இதான் நடக்கும் பேசிக்காக. ஓகே நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நான் ஒரு பிக்சர்லேயே நான் காமிக்கிறேன். அந்த பிக்சரில் டாப் லெஃப்ட்டில் பாருங்கள், HTML அண்ட் DOM சொல்லிட்டு ஒரு பாக்ஸு. அதுக்கப்புறமா ப்ளூ கலரில் ஸ்கிரிப்ட்டு, ரெட் கலரில் எக்ஸிக்யூட் சொல்லிட்டு இருக்குது.
ஸ்கிரிப்ட் டேக் வந்து பாடி பக்கத்தில் இருக்க வச்சுக்கோங்க ஸ்கிரிப்ட் டேகு. அப்போது என்ன நடக்கும்னா முதல்ல index.html இருக்க எல்லா கண்டென்ட்டும் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருப்பீங்க. செகண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஹெட்டரில் இருந்தால் என்ன ஆகும்னு லைன் நம்பர் 13 வரைக்கும் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் 14 வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வந்து லோட் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ பாதிலே ஸ்டாப் பண்ணிடும். எல்லாமே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணும்போது நமக்கு அந்த பாடி எலிமெண்ட் அங்கே இருக்காது. அதனால தான் நமக்கு இங்கே வந்து நல் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு காமிக்குது. இதுக்காக தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க async and defer. இதுவும் நம்ம சிம்பிளாகவே பார்த்துடலாம். async என்ன பண்ணோன்னா அதே தான் நம்ம அந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம போடணும் async சொல்லிட்டு. நம்ம அது போட்டதுக்கப்புறம் என்ன பிஹேவியர் சேஞ்சஸ் ஆகும் நான் சொல்கிறேன். ஸ்கிரிப்ட் டேக்கில் பேரலாகவே டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் அது ஸ்கிரிப்ட் டவுன்லோட் ஆன உடனே அது வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும் async-ல். ஆனால் டிஃப்பில் வந்து ரெண்டுமே டவுன்லோட் பண்ணணும். index.html ஃபைலும் டவுன்லோட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் ஃபைலும் டவுன்லோட் பண்ணணும். அது எல்லா ஃபைலும் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக வந்து ரன் பண்ணணும். இதான் வந்து வித்தியாசம் டிஃப்புக்கும் async-க்கும் இருக்குது. நம்ம இதை வந்து லைவாகவே பண்ணலாம். முதல்ல இங்கே வந்து டிஃப்பு சொல்லிட்டு நமக்கு போடலாம். நல்லாவே வாட்ச் பண்ணுங்கள். index.html ஃபைலில் மேலே வந்து h1 டேக் இருக்குது. கீழே பார்த்தோன்னா இமேஜ் வந்து காணும். அந்த காப்பிரைட் இதுவும் காணும். என்ன நடக்குதுன்னா index.html ஃபைல் டவுன்லோட் பண்ணணும், 2 ஸ்கிரிப்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது 24 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்கிரிப்ட்டுமே வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து டிஃப்பை யூஸ் பண்ணி. இதுவே நான் வந்து async யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும் பார்க்கலாம். சேவ் பண்ணிப்போம். இப்போ நம்ம சைட்டில் போய் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்களா காப்பிரைட் டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துச்சு. ஆனால் நமக்கு இன்னும் வந்து இமேஜ் ஒன்றும் டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா இன்னும் கண்டென்ட் இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரன் பண்ணிங்க காமிச்சிடும். ஸோ நம்ம அப்போ வந்து async நம்ம போட்டு யூஸ் பண்ணோன்னா டக்குன்னு டவுன்லோட் ஆகிட்டு ரன் பண்ணிடும். டிஃபு நம்ம போட்டோன்னா எல்லாமே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ரன்னே ஆகும். இப்போ புரிஞ்சிச்சா async-க்கும் டிஃப்க்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஹெட்டில் அந்த ஸ்கிரிப்ட் டேக் போடும்போது நல் மாதிரி காமிச்சுதா. ஆனால் இப்போ நமக்கு வந்து நல் மாதிரி காமிக்கல. ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி தான். இதுக்கான பர்பஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ட்ராக்கிங் மாதிரி போடுறீங்க. கூகுள் அனலிட்டிக்கல், கூகுள் டேக் மேனேஜர் சொல்லிட்டு இந்த 2 ஸ்கிரிப்ட் நீங்கள் போடுறீங்க. இதை எடுத்தோடனே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து async யூஸ் பண்ணலாம். டிஃப்பு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் HTML எலிமெண்ட்ஸோடு நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணணும், கலர் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை போடணும், இமேஜை போடணும். அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து டிஃபர் மாதிரி போட்டுக்கலாம். இதான் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸே. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you soon.